முதல்ல நம்ம பார்க்க போறது சாவித்ரிபாய் ஃபுலே அவர்களை பத்தி. ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளர். யோசிச்சு பாருங்க, 1848ல அவங்க கணவரோட சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வெறும் பள்ளிக்கூடம் இல்ல, இந்தியாவுல பெண்கள் கல்விக்கே ஒரு பெரிய அஸ்திவாரம் போட்ட ஒரு புரட்சி. அவங்க வெறும் பள்ளிகளை மட்டும் திறக்கல, கணவனை இழந்த விதவைகளுக்காக காப்பகங்கள், பெண்களோட உரிமைக்காக அமைப்புகள்னு சமூகத்துல எல்லா இடத்திலையும் நீதிக்காக நின்னவங்க. கல்வியை பெறுங்கள், அறிவில்லாமல் அனைத்தும் இழக்கப்படும். பாருங்க, சாவித்ரிபாய் ஃபுலேவோட இந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது சும்மா ஒரு மேற்கோள் கிடையாது. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் காட்டின ஒரு விடுதலை பாதை. உண்மையான பவர் எதுன்னா அது படிப்புதான்றத அன்னைக்கே புரிய வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான செய்தி. மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பயணிகளோட ஃபீட்பேக் அடிப்படையில் பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கான மதிப்புமிக்க ASQ விருதை வாங்கியிருக்கு. அதுவும் பாருங்க, தொடர்ந்து 2வது வருஷமா இந்த விருது வாங்குறாங்க. பயணிகளுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணுங்கிற அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. வேலை செய்யற இடத்துல பெண்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதை உறுதி செய்யறதுக்காக இந்திய ரயில்வே ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஷைன் ஆப். இதோட பேரே சொல்லுது பாருங்க. இதோட நோக்கம் என்னன்னு, பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரா பெண்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது தான். இந்த ஷைன் ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற ஆப் மட்டும் கிடையாது. கொடுக்கப்படுற புகார்கள் ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படும். அதோட விஷாகா கைட்லைன்ஸ் படி உடனடியா ஆக்ஷன் எடுக்கவும் இது வழி செய்யுது. இது நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாவும் நிர்வாக ரீதியாவும் ஒரு முக்கியமான டாபிக். போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. டார்க்நெட் மூலமா டீம் கல்கிங்கிற பேர்ல செயல்பட்டு வந்த ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பல நம்ம போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம், அதாவது NCB பிடிச்சிருக்காங்க. இதுல எக்ஸாமுக்கு தேவையான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, NCB மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம பார்வைய உலக அரங்குக்கு திருப்பலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா எப்படி இருக்கு, மத்த நாடுகளோட நம்ம உறவு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இது எக்ஸாம்ல அடிக்கடி வர ஒரு டாபிக். இப்போ 2 முக்கியமான பயிற்சிகளை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்னு ஃப்ரீடம் ஷீல்டு, இது அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் நடக்குது. இன்னொன்னு லாமிடியே, இது நம்ம இந்தியாவுக்கும் சீஷெல்ஸுக்கும் இடையில நடக்குது. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எந்தெந்த நாடுகள் எங்க நடக்குதுன்றது தான். இதை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. பிரிக்ஸ், இந்த பேரை நீங்க கண்டிப்பா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கூட்டமைப்பு. சொல்லப்போனா மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கத்துக்கு ஒரு மாற்று சக்தியா வளர்ந்து வர்ற நாடுகளோட ஒரு பவர்ஃபுல் வாய்ஸா இது உருவாகி இருக்கு. இந்த பிரிக்ஸ் அமைப்பு வெறும் 5 நாடுகளோட நின்னுடல. 2010ல சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தது. இப்ப பாருங்க, ஈகிப்து, ஈரான் மாதிரியான புது நாடுகளும் இதுல இணைஞ்சிருக்காங்க. இப்ப மொத்தம் 11 உறுப்பு நாடுகளோட உலக அளவுல இது இன்னும் பெரிய சக்தியா வளர்ந்திருக்கு. இந்த புதுசா சேர்ந்த நாடுகளோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிக்ஸோட இலக்குகள்லாம் ரொம்ப பெருசு. டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கணும், உலக அமைப்புகளை சீர்திருத்தணும்னு பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கு. ஆனா இந்த இலக்குகளை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுக்குள்ளேயே இந்தியா சைனா எல்லை பிரச்சனை, நாடுகளுக்குள்ள இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு நிறைய சவால்களும் இருக்கு. வாங்க இப்போ அறிவியலோட அற்புதங்களையும் நம்ம சுற்றுச்சூழலோட தற்போதைய நிலையும் பார்க்கலாம். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடுற லைகோல இருந்து நம்ம காடுகளை காப்பாத்துற டெக்னாலஜி வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. லைகோ இந்தியா, இது எப்படி சொல்லலாம்னா, பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கேட்கறதுக்காக நாம வச்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான காது மாதிரி. ஐன்ஸ்டைன் சொன்ன ஈர்ப்பு அலைகள், அதாவது ஸ்பேஸ்ல ஏற்படுற சின்ன அதிர்வுகள், ஒரு குளத்துல கல் போட்டா அலை வரும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த ரொம்ப ரொம்ப சின்ன அதிர்வுகளை லேசர்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது மூலமா 2 கருந்துளைகள் ஒன்னு சேர்றது மாதிரியான பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய நிகழ்வுகளை நாம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அனவரன். இது ஒரு அருமையான டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நம்ம காடுகள் எங்கெல்லாம் அழிக்கப்படுதுன்னு கிட்டத்தட்ட ரியல் டைம்ல கண்காணிக்கிறாங்க. இந்திய வன ஆய்வு மையம் சேட்டலைட் படங்களை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலர்ட் அனுப்புவாங்க. இதனால வேகமா நடவடிக்கை எடுக்க முடியுது. நாம சுற்றுச்சூழல் பத்தி படிக்கும்போது CBDன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது 1992ல உருவான ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். 3 விஷயம்தான். இயற்கையை பாதுகாக்கணும், அதோட வளங்களை நாம அழிக்காம பயன்படுத்தணும், அதிலிருந்து கிடைக்கிற நன்மைகளை எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கணும். இந்தியா சமீபத்துல வெளியிட்ட பல்லுயிரியல் அறிக்கை நமக்கு ஒரு வார்னிங் பெல் மாதிரி. நாம நமக்கே வச்சுக்கிட்ட 23 இலக்குகள்ல வெறும் 2ல மட்டும்தான் முழுசா ஜெயிச்சிருக்கோம். மத்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம இயற்கையை காப்பாத்த இன்னும் பலம்படங்கு வேகமா செயல்பட வேண்டியிருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? வாங்க.
எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்க முக்கியமான அப்ரிவியேஷன்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம். ஷைன் பெண்களோட பாதுகாப்புக்காக, NCB போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு, FSI காடுகளை கண்காணிக்க, பிரிக்ஸ் வளர்ந்து வர நாடுகளோட கூட்டணி, CBD பல்லுயிர் பாதுகாப்பு, அப்புறம் LIGO பிரபஞ்சத்தை ஆய்வு செய்ய. இதையெல்லாம் மறந்துடாதீங்க. கடைசியா இந்த முக்கியமான திட்டங்களை மனசுல வச்சுக்கோங்க. காடுகளை கண்காணிக்க அனவரன், இந்தியா ஷீஷல்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேரு லாமிடியே, அப்புறம் இந்தியா வெளியிட்ட பல்லியர் அறிக்கை. இது எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.